இருப்பா தள்ளு நல்ல பின்னாடி வாணி பிஹைண்ட் த ஸ்கிரீன். சார் இந்த படம் சக்சஸ் ஆச்சுன்னா தான் அது அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. நான் கேட்டேன் ஷூட்டிங் டேட்ல, எப்ப சார் பிரசாந்துக்கு கல்யாணம்னு. சொல்லுங்க சார், படம் சக்சஸ் ஆயிடுச்சு இல்ல? எனக்கு ரொம்ப மன வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னா, பிரசாந்துடைய திருமண வாழ்க்கை தான். அது டெய்லி அவங்க அம்மாவா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், அது யோசிக்காத நேரம் இல்லை, நாள் இல்லை. இது அலைன்ஸ் சீரியஸா தேடிட்டு தான் இருக்காங்க. ஒரு நல்ல குடும்பப்பாங்கான ஒரு நல்ல பிளசண்டான ஒரு பொண்ணை தேடிட்டு இருக்காங்க அம்மா. வெகு விரைவில் இப்போ இந்த படத்துக்கு அப்புறம் பட வேலைகள்லாம் நிறுத்திட்டு பிரசாந்த் பொண்ணு தேடி கல்யாணம் பண்றது தான் என்னுடைய வேலை. சார், என்னை மறுபடியும் ரிமைண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பா பண்ணிடுறேன் சார். டைரக்டர் ரவிக்குமார் சார், அவர் டைரக்டர். ஏற்கனவே பிரசாந்த் கூட தமிழ்னு ஒரு படத்தில் பண்ணியிருப்பார். அது அரி அவர்கிட்ட அசிஸ்டண்டா இருந்ததுனால அவரை ரிக்வெஸ்ட் பண்ணி நடிக்க வச்சாரு. அதுக்கப்புறம் நான் அந்த கேரக்டருக்கு திங்க் பண்ணப்போ பெரிய டைரக்டர் இவர் நான் கேட்டா ஒத்துக்குவாரோ இல்லையான்னு ஒரு டவுட் இருந்தது. ஆனால் நான் கேட்ட உடனே வந்தாரு. அதே மாதிரி அவர் போர்ஷன் எல்லாம் எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ், ஒரு நேச்சுரல் பெர்ஃபார்மன்ஸ், ஒரு ரியலிஸ்டிக்கா அவருடைய டயலாக் டெலிவரி ஆகட்டும், அவருடைய அந்த வாக்கிங் ஸ்டைல் எல்லாமே ரொம்ப நேச்சுரலா இருந்தது. அவருடைய இன்புட்ஸ் நிறைய இருந்தது படத்துல. அவங்க கூட நடிச்ச ஊர்வசி சொல்லவே வேண்டாம், அவரே சொல்லுவார் அடிக்கடி, நடிப்பு ராட்சசன். அவனுடைய போர்ஷன்ஸ் எல்லாம் தியேட்டர்ல ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. கூட யோகி பாபு, இப்படி பல ஆர்டிஸ்ட். சமுத்திரக்கனி, அவர் நிறைய படங்கள் கேரக்டர் ஆர்டிஸ்ட், நெகட்டிவ் ரோல்ஸ் இதெல்லாம் பண்ணா கூட இந்த படத்துல ஒரு வித்தியாசமான ரோல் பண்ணாரு. அவர் எங்கேயுமே நான் இதை பண்ண மாட்டேன்னு சொல்ல, ஒரு டாய்லெட்ல பாத்ரூம்ல அவர் ஆஃப் ட்ரௌசர் போட்டு ஏற்றி உட்கார வச்சிருக்காரு. அதெல்லாம் அவர் யோசிக்கவே இல்லை. என்ன சொன்னாலும் கேட்டார், என்ன செய்ய சொன்னாலும் செஞ்சார். அவருக்கும் இந்த சக்சஸ் பார்ட்டி மூலமா என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ரவிக்குமார் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. நீங்க இந்த படத்தில் நடிச்சு இந்த படத்தை வேற லெவலுக்கு கொண்டு போனதுக்காக நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நன்றி.